விலையேற்றம் தான் தினசரி செய்திகளில் எப்போதும் ஹாட் டாபிக்காக இருக்கும். தினந்தோறும் புதிய உயரங்களை கடக்கிறது தங்கத்தின் விலை. இந்த விலையை நிர்ணயிப்பது யார்? எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? தேவை அதிகமாக இருக்கும் பொருட்களுக்கு விலையும் அதிகமாகவே இருக்கும். வர்த்தகத்தின் பாலப்பாடம் இதுதான். தங்கத்தை எடுத்துக்கொண்டால் அரிய வகை உலோகம். திருமணம் தொடங்கி பல்வேறு கொண்டாட்டங்களில் தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய சமூகங்களில் தங்கத்தின் தேவை மிக அதிகமாகவே உள்ளது. ஆனால் தேவைக்கு ஏற்ப தங்க உற்பத்தி இந்தியாவில் கிடையாது. ஆகவே தங்கத்தை பெருமளவில் இந்தியா இறக்குமதி செய்கிறது. உலக தங்க கவுன்சிலின் அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டு இந்தியா இறக்குமதி செய்த தங்கத்தின் அளவு 802.8 டன் ஆகும். 2025இல் இந்த அளவு 700 இருந்து 800 டன்னாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமூகத்தில் ஒருவரிடம் உள்ள தங்கத்தின் இருப்பே அவரது ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கிறது. இதுவேதான் ஒரு நாட்டின் வளத்தை நிர்ணயிக்கும் போதும் நடக்கிறது. சுருக்கமாக சொன்னால், ஒரு நாட்டிடம் இருக்கும் தங்கத்தின் அளவை பொறுத்தே அதன் பொருளாதார மதிப்பும் வரையறுக்கப்படுகிறது. தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியிடம் உள்ள மொத்த தங்கத்தின் கையிருப்பு 876.20 டன் ஆகும். நாட்டின் பொருளாதார சூழ்நிலையை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள ரிசர்வ் வங்கி இப்படி தங்கத்தை இறக்குமதி செய்து கொள்கிறது. இப்படி பொருளாதாரத்தை அசைத்து பார்க்கும் வல்லமை கொண்ட தங்கத்தின் விலை எப்படி நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம். சர்வதேச அளவில் லண்டன் புள்ளியன் மார்க்கெட் என்ற அமைப்புதான் இந்த தங்கத்தின் விலையை முடிவு செய்கிறது. தங்கத்தின் தேவை, நிகழ்கால சந்தை நிலவரம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு லண்டன் புள்ளியன் மார்க்கெட் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்ற அமைப்புதான் தங்கத்தின் விலையை முடிவு செய்கிறது. இருப்பினும் லண்டன் புள்ளியன் மார்க்கெட் அமைப்பு கொடுக்கும் தரவுகளின் அடிப்படையில்தான் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் தங்கத்தின் விலையை தீர்மானிக்கிறது. விலை நிர்ணயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விலை ஏற்ற இறக்கத்தை நிர்ணயிக்கும் காரணிகளையும் நாம் கவனிக்க வேண்டும். அரிய வகை உலோகமான தங்கத்தை தாதுவில் இருந்து பிரித்தெடுப்பதில் தொடங்கும் இந்த பயணம் கடைகளுக்கு ஆபரண தங்கமாக விற்பனைக்கு வரும் வரையில் பல்வேறு படிநிலைகளை கொண்டிருக்கிறது. அதாவது உற்பத்தி செலவுகள், போக்குவரத்து செலவுகள், இறக்குமதி வரி விதிப்பு, உள்நாட்டு வியாபாரிகளின் லாபம் என இத்தனையும் தங்கத்தின் விலையை நேரடியாக பாதிக்கின்றன. அதேபோல போர் சூழல்கள், இயற்கை பேரிடர்கள், இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக போர் ஆகியவையும் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை மறைமுகமாக பாதிக்கின்றன. உலகளவில் தங்கத்தை அதிகளவில் வாங்கி குவிக்கும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது. பண்பாட்டு ரீதியாக தங்கத்தை வாங்கும் பழக்கம் ஆதிகாலம் தொட்டே இந்தியர்களிடம் இருந்து வருவதால் தங்கத்தின் தேவை குறைய வாய்ப்பே இல்லை. அது நிச்சயம் அதன் விலையிலும் எதிரொலிக்கவே செய்யும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்.